அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஊருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிறினை இன்று நம் தாயாம் திரு அவையோடு சிறப்பித்து கொண்டாடுகிறோம். ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். மாதத்தினுடைய முதல் நாள் இறைவனின் நல்லாசீரை பெற்றுக்கொள்ள இணைந்து வந்திருக்கிற நாம் தேவ மாதாவை இந்த நாட்களில் சிறப்பான விதத்தில் நாம் நினைவு கூர்ந்து செபித்து கொண்டிருக்கிறோம். அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால் இம்மாதம் முழுவதும் நிறை அருளை ஆசீரை பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நாம் ஒவ்வொருவரும் வாழ தடையாக இருக்கின்ற நம் பாவங்களை, குற்றம் குறைகளை, தவறுகளை, பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனி மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 6 முதல் 8 முடிய. இஸ்ரவேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார்.
அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அஞ்சாமல் நிற்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசைகளை அன்றாடம் பெறுபவன் யார்? ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசைகளை அன்றாடம் பெறுபவன் யார்? மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், மாண்புறு செயல்களை செய்கிறவன். மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், மாண்புறு செயல்களை செய்கிறவன். அவனை இறைவன் என்றுமே அனைத்து ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றுமே அனைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசைகளை அன்றாடம் பெறுபவன் யார்? கூட்டத்தில் சேராதவன், தீமைகள் எதுவும் செய்யாதவன். தீயோர் கூட்டத்தில் சேராதவன், தீமைகள் எதுவும் செய்யாதவன். அவனை இறைவன் என்றுமே அனைத்து ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றுமே அனைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசைகளை அன்றாடம் பெறுபவன் யார்? ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசைகளை அன்றாடம் பெறுபவர் யார்? இறைவார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்துத யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை திருவார்த்தைகள் 17 முதல் 18, 21 முதல் 22 மற்றும் 27 வரை. சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதல் கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறைவார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள்.
தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைப்பெண்களையும் கவனித்தாலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்துக்கொள்வதும் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை மற்றும் 14 முதல் 15, 21 23 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்லுவதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக.
வல்லமையும் இறையாற்றலும் உள்ள எங்கள் அன்பான ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல வழி நடத்தினீர். உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஏராளமான விண்ணப்பங்களுக்கு நீர் செவி சாய்த்தீர். உம்மிடத்தில் கேட்ட எந்த ஒரு விண்ணப்பமும் மன்றாற்றும் புறக்கணிக்கப்பட்டதில்லை ஆண்டவரே. இதோ நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. கண்ணின் மணி போல காத்து வந்த நீர் இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறீரே ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். தேவ மாதாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அற்புதமான ஒரு மாதம், ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மாதம். இதோ தேவ தாயிடத்தில் ஏராளமான எங்களுடைய பரிந்துரைகளை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அன்னை மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசுவா. இதோ உம்முடைய வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிற விண்ணக மன்னக அரசியான தேவ அன்னை எங்களோடு என்றும் உடனிருந்து எங்களுக்காக துணை புரிந்து அவர் பரிந்து பேசுவார் என்கிற நம்பிக்கையில் மன்றாடுகிறோம். எங்களையும் எங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும், எங்களது குடும்பத்தையும், தொழில் வியாபாரத்தையும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும், நண்பர்களையும், சொந்த பந்தங்களையும் ஆசிர்வதித்து இந்த புதிய மாதத்தின் நிறைவான அருள் ஆசிர்வாதங்களை பெற்று உமது சாட்சியாய் வாழ்ந்திட வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. தூய வேளாங்கண்ணி மாதாவினுடைய சிறப்பு நவநாளை ஏறெடுத்து எங்களுடைய பங்கில் திருவிழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிக உற்சாகமாக மக்கள் ஒன்று கூடி வந்து சிறப்பு பிரார்த்தனைகளை செய்து ஜெபதப முயற்சிகளில் ஈடுபட்டு காவி உடைகளை அணிந்து கொண்டு நேர்ச்சைகள் பலவற்றை செய்து அன்னை மரியாவின் வழியாக சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய மனதில் ஒரு விஷயம் தோன்றியது. பங்கு மக்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த செயலை நான் செய்து வைத்தேன். அதாவது, உங்களுடைய பரிந்துரைகளை எல்லாம் தேவ அன்னையிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஒரு விண்ணப்ப பெட்டியை நான் வைக்கிறேன். அந்த விண்ணப்ப பெட்டியில் அன்னை மரியாளிடத்தில் நீங்கள் எதையெல்லாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறீர்களோ, இந்த 9 நாள் நவநாட்களில் சிறப்பான விதத்தில் அந்த கருத்துகளுக்காக மன்றாடி வேண்டி ஜெபியுங்க அப்படின்னு சொல்லி 3 விஷயங்களை சொன்னேன். ஒன்று, உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இரண்டாவது, உங்களுடைய குடும்ப கருத்து. மூன்றாவது, இந்த சமூகம், நாடு அல்லது அகில உலக திருச்சபைக்காக ஒரு கருத்து. இந்த 3 கருத்துக்களை மனதில் வைத்து அன்னை மரியாளிடத்தில் நீங்கள் பரிந்து அந்த பரிந்துரை ஜெபத்தில் ஈடுபடுங்கள். அன்னை மரியாள் நிச்சயமாக அருள் பொழிவார் என்று
அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்ட போது ஏராளமான மக்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பக்தி முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பக்தி முயற்சியை செய்வதற்கு ஒரு சிறு காரியம் தூண்டுதலாக இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சகோதரி என்னை சந்திக்க வந்தார். அந்த சகோதரியிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்த போது அவர் மனம் திறந்து அவருடைய குடும்ப விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு செய்தி, ஃபாதர், ஒரு முறை என் குழந்தைய நீங்க பிளஸ் பண்ணீங்க, இந்த குழந்தை ஏன் இப்படி நலிந்து போயிருக்கிறது, ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா, உடம்ப கவனிக்கிறது இல்லையான்னு கேட்டீங்க. அந்த குழந்தை ஒரு மிராக்கிள் சைல்டு ஃபாதர். என் குடும்பத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், ஒரு குடை அந்த குழந்தை. எப்படி என்றால், அந்த குழந்தை பிறந்தபோது மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், 3 மாதம்தான் இந்த குழந்தை இன்னும் உயிரோடு இருக்கும். 3 மாசத்துக்கு பிறகு இந்த குழந்தையை நீங்க பார்க்க மாட்டீங்க. உடம்புல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த குழந்தை உயிரோட இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க எங்க வேணுமானாலும் கூட்டிட்டு போய் காட்டுங்க, அதனுடைய ஆயுசு அவ்வளவுதான், 3 மாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. 3 மாதம் உயிரோட இருந்தா அந்த குழந்தையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபாதர், 7 வருடமாகிறது என் குழந்தை ஆசீர்வாதமாய் இருக்கிறாள். அவள் உயிரோடு இருக்கிறாள். கடவுள் அவரை வாழ வைத்திருக்கிறார். நற்கருணை நாதர் வாழும் பிரசன்னமாய் அவருடைய உள்ளத்தில் இருப்பதை ஒவ்வொரு நாளும் நான் கண்டு மகிழ்ச்சி அடைந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஃபாதர், சக்தி வாய்ந்த தேவ அன்னையினுடைய இந்த ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கிற எந்த ஜபமும் வீண் போவதில்லை, எந்த மன்றாட்டும் புறக்கணிக்கப்படுவதில்லை என்று சொன்னபோதுதான் அது என்னுடைய உள்ளத்தை தூண்டி எழுப்பியது. அந்த இறை நம்பிக்கை விசுவாசத்தின் அடையாளமாக இன்னும் ஏராளமான பக்தர்கள் அன்னை மரியாளிடத்தில் தஞ்சமடைந்து ஜெபிக்க இத்தகைய முயற்சியை நான் மேற்கொண்டேன். இன்றைய இறை வார்த்தையின் வழியாக 3 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, முதல் வாசகத்தில், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். கடவுளுடைய கட்டளையை நாம் ஏற்று பின்பற்றி நடக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நாம் வாழ வேண்டும். அல்லது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்படி கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு முதல் வாசகம் தருகிற பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இறை வார்த்தைகளை பாருங்க. நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் என்கிற ஆசீர்வாதம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? எப்பொழுதெல்லாம் நாம் குரல் எழுப்பி கடவுளிடத்தில் ஜெபிக்கிறோமோ, மன்றாடுகிறோமோ, நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கடவுள் நம் உள்ளத்தில் இருக்கிறார். அந்த வாக்குறுதி அவர் தருகிறார். எப்பொழுது? ஆண்டவருடைய கட்டளைகளை எப்பொழுது ஏற்று கடைபிடித்து நடக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம் குரலுக்கு செவிசாய்க்கிறவராய் இருக்கிறார். இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம், உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை மீட்க வல்லது. ஏனென்றால் அந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஒளியாக, வாழ்வாக, வழிகாட்டியாக இருக்கிறது, மீட்பு தருவதாக இருக்கிறது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இரு. வெளிவேடம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். வெளிவேடம், இந்த வெளிவேடமான வாழ்க்கை, பகட்டுத்தனமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய உள்ளத்தில் இருப்பதை மறைத்து விடுகிறது. நம்முடைய உள் உணர்வுகளை அது சிதைத்து விடுகிறது. பல நேரங்களில் வெளிவேஷம் போட்டுக்கொண்டு முகத்திரையோடு வாழ்கிறவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் அவர் நம்மை ஈன்றெடுக்க விரும்பினார். உண்மை என்கிற வார்த்தையினால் கடவுள் நம்மை பெற்றெடுக்க விரும்பினார். ஆனால்
போலி வேஷமிட்டு ஒருவர் முன்பாக மற்றவர் முன்பாக நாம் நடித்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருந்தால், என் அன்பிற்குரியவர்களே, அழைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை, கடவுள் நமக்கு பாக்கியமாய் கொடுத்திருக்கிற, கொடையாய் தந்திருக்கிற இந்த வாழ்க்கையை போலித்தனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக ஏமாற்று பித்தலாட்டங்களோடு நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது பொருளாகிவிடும். அதனால் தான் கடவுள் சொல்லுகிறார், உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். வெளியில நீங்க நல்லவங்க தான், வெளியில உங்களை எல்லாரும் பெருமையாக பேசுகிறார்கள் தான், வெளியில உங்களை பற்றி அம்மா இந்த அம்மா எவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க, எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிறாங்க, எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க சொல்றாங்க தான். ஆனா நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தான் தெரியும். நமக்கு தான் தெரியும். நாம் எத்தகைய மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தான் ஆய்ந்து அறிந்து ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நாம் வாழணும். வெளிவேடத்தை தவிர்க்கணும். இந்த இறைவார்த்தை பகுதி இந்த இரண்டாவது சிந்தனை நமக்கு தருகிறது. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் அற்புதமான ஒரு இறைவார்த்தை பகுதி. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும், ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க அழைப்பு விடுக்கிறது நற்செய்தி வாசகம். நம்முடைய உள்ளத்தில் இறைவன் வாழ்கிற இல்லமாய் அந்த உள்ளத்தை தயாரித்திருக்கிறோமா, அல்லது உள்ளத்திலே இப்படிப்பட்ட தீய எண்ணங்களும் சிந்தனைகளும் குடிகொண்டு தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்துகிறது. பல நேரங்களில் வெளியில் நாம் தீட்டு பார்க்குறோம். வெளியில் நாம் எல்லா விதமான காரியங்களை ஆடம்பரமாக காட்டி ஒருவர் மற்றவரை மயக்குகின்ற செயல்களில் ஈடுபடுகிறோம். வெளி வேஷமிட்டு கொண்டு போலித்தனமான பகட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். ஆனால் கடவுள் விரும்புவது நம்முடைய உள்ளத்தின் உண்மையையே, பரிசுத்தமான வாழ்க்கையையே, புனிதமான ஒரு வாழ்க்கையையே, புனிதத்தை நோக்கி பயணிக்க, பரிசுத்தமாய் வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். கடவுள் நம்மை நிறைவாக இப்பலியின் வழியாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன்.
நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லி உருக்கத்தோடு மன்றாடி வேண்டி செபிப்போம். திருச்சபைக்காக, திரு அவையில் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக, இறை ஊழியர்களுக்காக செபிப்போம். நம் நாட்டிற்காக, நாட்டு மக்களுக்காக செபிப்போம். மக்களிடையே ஒற்றுமையும் அன்பும் அமைதியும் நிலவ பொது நலனில் அதிக அக்கறை காட்ட மன்றாடுவோம். பிரியமானவர்களே, முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக சிறப்பான விதத்தில் செபிப்போம். திருப்பலியில் பங்கேற்க முடியாத கவலை அவர்களுக்கு உண்டு. தேவ நற்கருணை பெற முடியவில்லையே என்கிற தவிப்பு அவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொள்ள, அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களின் தேவைகள் நிறைவேற மன்றாடுவோம். படிக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்கள், மாணவ மாணவியர்களுக்காக செபிப்போம். இறை ஞானத்திலும் வல்லமையிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் அவர்கள் சிறந்து விளங்க ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, திருமண வரன், எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமைய மன்றாடுவோம். அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கிற அத்தனை இறை விசுவாசிகளையும் நம்பிக்கையாளர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களின் குடும்பங்கள், தேவைகள், அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் சந்திக்கிற சவால்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, கடவுள் உங்களை நிறைவாக இந்த நாளில் ஆசீர்வதிக்க, உங்கள் தேவைகள் நிறைவேற, நீங்கள் சுகம் பெற இவ்வேளையிலே சிறப்பான விதத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்காக, உங்கள் தேவைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட கருத்துகளுக்காக, நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய நித்திய இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருட்கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருட்கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை
மீட்பளிக்கும் ஆசை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மாதத்தினுடைய முதல் நாள், இந்த ஆசீர்வாதமான நாளில் நாம் எல்லோரும் ஒன்றாய் கூடி வந்திருப்பது எத்துணை மகிழ்ச்சி. ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னம் இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளி இருக்கிற நேரம் இது. ஆண்டவர் திரு உடலாய் திரு இரத்தமாய் நம் மத்தியில் பிரசன்னமாகிறார். தூய ஆவியினுடைய வல்லமை இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளி இந்த காணிக்கை பொருட்களை ஆசீர்வதிக்கிற தருணத்தில், என் அன்பு உள்ளங்களே, நம்மையும் நம் குடும்பத்தையும் கூட ஆண்டவர் இயேசுவிடத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். தேவ அன்னையினுடைய திருக்கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள நம்மை முழுவதுமாக அனுமதிப்போம். இதோ நம் உள்ளத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், தவறான இச்சைகள், பாவ வழி கொடுக்கின்ற பாவ செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே மன்னித்து நம் இதயத்தை, மனதை, உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அது இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக மாற ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே
உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று மக்குழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் திரு தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியாவுடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்தனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நீங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதா. தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் மூச்சே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. அருள் தரும் மூச்சே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளும் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை விசுவாசத்தில் மேன்மேலும் வளர சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா? பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா? நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா? பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா? நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா? பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா? நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தை